என் சாட்சிகளை நானே வேணும்னே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்? உன் அம்மாவுக்காக. நீ இப்போ சுதந்திரமா வெளியில நிக்கிற. நீ சிரிச்சு சந்தோஷமா நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு நான் போட்ட பிச்சை. என்னம்மா 3 பேரும் ஒரே மாதிரி இறுகி போய் உட்காந்துருக்காங்க? தெரியல அத்தை. மாமா ஜோதி இன்னும் வரலையான்னு என்ன கேட்டாரு. நான் வரலன்னு சொன்னேன். உங்க மகனும் வந்து அதே தான் கேட்டாரு. கேஸை இன்னும் வலுவாக்க முயற்சி பண்றாங்களாக்கும். தெரியல அத்தை. உள்ள எங்க போறவ? நாங்க 3 பேர் என்ன வேலைக்கு போய் கிடக்கோமா? இரு, பேசணும். ஏன் கோர்ட்ல என் கௌரவத்தை கிழிச்சு போட்ட மாதிரி இங்க என்னத்தை கிழிக்க போறவ? பாட்டி, நான் அப்புறமா அவங்க கிட்ட பொறுமையா பேசுறேனே. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஜட்ஜி என்ன பார்த்து காரி துப்பாத குறையா பேசிட்டு போற. அப்பா, ஐம் ரியலி சாரி. சாரி சொன்னா பட்டாசிங்கெல்லாம் போயிடுமா? சின்ன பிள்ளைன்றது காமிச்சிட்டல. நான் அவங்ககிட்ட கேட்டேனா கோர்ட்ல கேஸ போடு என்ன சாட்சிக்குள்ள நிப்பாட்டுன்னு கேட்டேனா? ஆனா உன்னோட கோவம் நியாயம்தான். ஆனா நம்ம பக்கம் இருக்கிற விட்னஸ ப்ரொடியூஸ் பண்ண முடியலையே. பொய் சொல்லாத ஜோதி, பொய் சொல்லாத. ஓ அப்பா லாயர், இது நாள் வரைக்கும் தோக்காத லாயர். விட்னஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி நீ தான் வர வேண்டாம்னு சொல்லியிருக்க. என் அப்புச்சிய அடிச்சு கைய உடைச்சவன காப்பாத்தி விட்டுட்டு வந்திருக்க. நான் அவனை காப்பாத்தல பாட்டி. காப்பாத்தலனா அப்புறம் எது கேஸ வித்ட்ரா பண்ண? என்னது? அது கேஸ வித்ட்ரா பண்ணிட்டியா? ஜோதி, நிஜமாவா சொல்ற? பாத்தியா ஜெயராமா, உன் சம்சாரத்துக்கு எம்பிட்டு சந்தோஷம்னு. பகைய சுமக்க வேண்டியவ பாசத்தை சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இல்லத்த. ஜோதி இன்னொரு வீட்டுல போய் வாழ போற பொண்ணு. தேவையில்லாம எதுக்கு அந்த வீட்டு சாபத்தை வாங்கிக்கணும்? அவ சாபம் கொடுத்தா என் சாம்ராஜ்யம் மொத்தமும் சரிஞ்சு விழுந்துருமா? பாட்டி, நான் சாபத்துக்கெல்லாம் பயப்படல. அவனோட அம்மா என் முன்னாடி வந்து கண் கலங்கி நின்னு தயவு செஞ்சு என் மகனோட வாழ்க்கைய எனக்கு பிச்சையா போடுன்னு கெஞ்சினாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம சங்க இருக்கிற கத்திய நம்ம வீட்டுக்குள்ளேயே தயார் பண்ணிட்டா அந்த பால்கோவாக்காரன் பொண்டாட்டி.
இல்ல பாட்டி. பேசாத. அந்த பொம்பளை கெஞ்சினா நீயும் சரின்னு பிச்சை போட்டுருவியா? ஆனா வேற என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் நம்ம அம்மா என் முன்னாடி வந்து கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேற வழி தெரியலன்னு. உனக்கு வேற வழி தெரியலன்னா கேஸை என்கிட்ட கேட் ஓவர் பண்ண வேண்டியதானே? புத்தா போதும். கொடுத்தே பழகினவர்கிட்ட கொடுக்காதன்னு கையை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. முடியாது முடியாது அப்பச்சே. அவன் கெட்டவன், நமக்கு ஆகாதவன் தெரிஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருக்கான்னா இது நல்லதுக்கு இல்ல. அத்தை, ஜோதி கிட்ட கையில இருக்கிற சோத்தை கேட்டாலே மறுபேச்சு இல்லாம கொடுப்பா. உங்க மக அழுது கேக்குறப்போ மாட்டேன்னு சொல்லுவாளா? அடியே என் மகன் எவளு இந்த பூமியில இல்ல. அவ செத்து போய் புதைச்சு 32 வருஷமாச்சு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, யாருடைய விருப்பத்தையும் யாரும் தீர்மானிக்க முடியாது. அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சது, கல்யாணம் பண்ணாங்க, அவ்வளவுதான். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அவங்க உங்களுக்கு பொண்ணு தானே. ஜோதிமா, பேசின வரைக்கும் போதும், மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ மேலே போ. ஜோதி, நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா சந்தோஷம் இல்லைன்னு. நாம எல்லாரும் என்ன பண்றோம்னு நினைச்சு பார்த்தா சத்தியமா ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லைன்னு. ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரியாத கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு 19 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரை பெத்த அம்மா அதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயராமா, உன் மகளை இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொல்லு. ஏன் பாட்டி, ஏன் நான் பேசக்கூடாது? என் சித்தப்பா தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம தனி ஆளா அவர் வாழ்க்கை மொத்தத்தையும் ஜெயில கழிச்சிட்டு இருக்காரு. ஜோதி வேணாம், பேசாம ரூமுக்கு போ. மாட்டேன். ஒரே நேரத்துல பாசத்தையும் ஊட்டி பகையும் ஊட்டினா என்னால அதை ஜீரணிக்க முடியல. முடியலடா போடி. அம்மா, எங்களோட இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம். ஜெயராமா, நாளை மறுநாள் இவளுக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் கல்யாணம். அனுப்பி விட்டுறியா? இவளை வேற வீட்டுக்கு பத்தி விட்டுருவோம். பாட்டி, இனி கோர்ட்டு கேஸு கருப்பு கோட்டு இதெல்லாம் உனக்கு வேண்டாம். உனக்கு கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. போ, மேல போ. அத்தை, ஜெயராமா, அம்மா, சீதா, நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பேசாம இரு, இல்லைன்னா ரூம்ல போயிரு. ஜோதி, பாட்டி சொல்றது தப்பாதான் தெரியும், ஆனா அதான் கரெக்ட். கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாம நினைக்கிறது தான் சரின்னு நமக்கு தோணும். ஆனா கல்யாணம் ஆகி குடும்பம் வந்த பிறகுதான் குடும்பமும் குடும்பத்துக்கு தேவையானதும் தான் சரின்னு தோணும். அம்மா, இப்போ உடனே கல்யாணம்லாம் வா,
நல்ல விஷயத்தை எது தள்ளி போடணும். சாப்பிட்டு போட்டுன்னு செஞ்சிடலாம்ப்பா. அது அவளுக்கு பிடிக்கணும் தர்மா. எங்களுக்கெல்லாம் பிடிச்சா கட்டிக்கிட்டோம். வாழல ஜெயராமா, ஜோசியரை வர சொல்லு. நாளை குறிச்சிட்டோம், கையோட நல்ல நேரத்தை குறிச்சு விடுவோம். பாட்டி, நீங்க உங்க விருப்பத்துக்கு வாங்கி வளர்க்குற நாய்க்குட்டி இல்ல பாட்டி. நானு சாப்பிடுனா சாப்பிடுறதுக்கும் தூங்குனா தூங்குறதுக்கும் நாய்க்குட்டி கிடையாது பாட்டி. பொண்ணு. என்னால சத்தியமா முடியாது. அம்மா, இந்த விஷயத்தை அப்படியே ஆற போடுவோம். புள்ள அழுகுறாம்மா. பொம்பளை புள்ள அழுகையெல்லாம் சும்மாயா? நம்ம அடிமனசை அசைச்சு பார்க்க போடுற கடப்பாறை அது. கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். அதுக்கு நான் இருக்கணுமே பாட்டி. ஜோதி, என்னடி நிறைஞ்ச வீட்டுல நின்னு இப்படி பேசிட்டு இருக்க? என் உரிமைய பேசுறம்மா. நான் இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவீங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்க? நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஜோதி, நீ கூட எனக்கு எதிராக நிக்கிறல்ல. அப்படி இல்லடா, எல்லாருக்கும் உன் மேல பெரிய அக்கறை இருக்குடா. தெரியுதுப்பா, உங்க அன்பு நல்லாவே தெரியுது. அந்த அக்கறை என்ன வாழ வைக்கணும், என்ன போக வைக்க கூடாது. ஜோதி வேண்டாம், யாரும் எதையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். போதுங்கிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, நான் இருக்க கூடாது. இருந்தா பிரச்சனை, உங்க கௌரவம் போகும். அவ்வளவுதானே பாட்டி? நான் இல்லாம போயிடுறேன் பாட்டி. சந்தோஷப்படுவீங்களா? நாங்க நல்லதை பேசும்போது எதுக்கு கெட்டதை பேசுறவ? ஒவ்வொரு தடவையும் தப்பே பண்ணாம தண்டனை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் பாட்டி. மறுபடியும் மறுபடியும் என்னால அப்படி இருக்க முடியல. என்னை விட்டுடுங்களேன். நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் இருக்கணுமா இல்லாம போயிடணுமான்னு. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதுங்கிற? மண்டைக்குள்ள பூரா அவ சொன்னது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விடு அண்ணே, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்ப எல்லாத்தையும் புற போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? வேணா சோபனா, பேசாம போயிடு. நல்ல கொலை வெறியில இருக்கேன் பாத்துக்க. அண்ணே, என்னாச்சு? கோர்ட்ல ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்களா? தண்டனை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா 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 என்ன வெளியில விட்டுட்டாங்க.
சூப்பர்ண்ணே. எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ வெளியில வந்துருவேன்னு. அவங்க பக்கம் கேஸ் நிக்காதுண்ணே. சோபனா, என்னை வெறுப்பேத்தாத. நான் கடுப்புல இருக்கேன். ஏன்னு? இந்த கேஸ்ல நம்ம ஒண்ணு திறமைய வாதாடி ஜெயிச்சலாம் வெளியில வரல. அந்த ஜோதி கேஸ வித்ட்ரா பண்ணனாலதான் வெளியில வந்தேன். அவ எதுக்கு நீ கேஸை வித்ட்ரா பண்ணா? இதோ நிக்கிறாங்களே மக்களை பத்த மகராசி, இவ நேரம் அந்த ஜோதி கிட்ட போய் என் பையன் வாழ்க்கையை காப்பாத்தமான மடிப்பிச்சை கேட்டிருக்காங்க. அவளும் போனா போதுன்னு எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கான். ஜெயலட்சுமி, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஏய், என்னடி ஒரு தாயா என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் இத கூட செய்ய கூடாதா? போடி. ஏண்டா சரிடா. அப்படியே நான் போய் கேட்டாலும் யார்கிட்ட கேட்டேன்? என் அண்ணன் மவ கிட்ட தானே கேட்டேன். அண்ணன் மகளா? அப்படியே உன் அண்ணன் மகன் கிட்ட போய் நிக்க வேண்டியதானே? மொத்த உசுர தூக்கி விட்டுருப்பான். அப்ப கூட நீ அவங்களெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். அமைதியாருமா. அண்ணே, ஜெயலட்சுமி மேல உனக்கு என்னென்ன கோபம்? அது உன் நல்லதுக்கு தானே நான் பண்ணுச்சு. ஏய், பெரிய மனுஷ மாதிரி பேசாத. ஏய், நீ பேசாம இரு. அண்ணே விடுண்ணே. அம்மாவும் பாவம் என்ன, உனக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிச்சு. அறிவு இருக்கா உனக்கு? தண்டனையை விட பெரிய விஷயம் அண்ணன் இந்த ஜோதி கிட்ட அசிங்கப்பட்ட தாண்டி. நல்லா எடுத்து சொல்லு உங்க ரெண்டு பேருக்கும். டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி குதிக்கிற? என்னது? என்ன நடந்துச்சா? அப்ப என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஏதோ உன் வீட்டுல இருக்கிற ஆளுங்க என்கிட்ட வந்து கெஞ்சினதுனாலதான் நான் இந்த கேஸை வித்ட்ரா பண்ண, உன்னையெல்லாம் மன்னிச்சு விட்டேங்கிறான். இனிமே நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவ எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு போயிட்டா. பிச்சைன்னு சொல்லிட்டா. என்னால அதை மட்டும் பொறுத்துக்கவே முடியல. ஆனா இருன, நீ தேவையில்லாம கோவப்படாத. உனக்கு தானே பிபி ஏறும். ஏய், அதெல்லாம் ஏற்கனவே ஏறி போயிருக்கேன். அண்ணே விடுனே, உனக்கு பிச்சை போடுறேன்னு சொன்ன அந்த ஜோதிய சரியான நேரம் பார்த்து நம்ம ஏதாவது செஞ்சிருவோம். ஏய், அவளை பழி வாங்குறதுக்கு எதுக்கு நேரங்காலலாம்? மா, நான் ஜெயிலுக்கு போனோன்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னைக்கு அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ற பாரு. ஐயோ அண்ணே, அம்மா 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 அம்மா, என்னாச்சுமா? அம்மா அம்மா அம்மா, அண்ணே அண்ணா, அம்மா மயங்கிடுச்சு. வாணே, என்னாச்சுமா? அம்மா அம்மா அம்மா, நீ பாருமா. அம்மா அண்ணா அம்மா, அண்ணா வந்திருக்க பாருமா. அம்மா என்னாச்சுமா? ஏ மொசை, என்னாச்சு மொசை? அண்ணா அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அம்மா மயங்கிடுச்சு, பயமா இருக்கு. அம்மா மொசை, பயப்படாத மொசை, நான் போய் வண்டி கொண்டு வரேன். அண்ணே அண்ணே, அம்மா டிராவல்ல பண்ண கூடாதுன்னு நீ ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வானே. சரி சோபனா, நான் டாக்டர் கூட்டி வரேன். நீ பத்திரமா பாத்துக்கண்ணா. சரி, நான் வந்துறேன். நீ போய் அம்மா கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வா. நீ எப்படி தனியா பாத்துக்க? நீ போ. இரு, நான் அப்பாக்கு முதல்ல நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. அம்மா அம்மா பத்ரோடி, அம்மா அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா என்ன பாருமா. அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா 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 என்ன பாருமா. அம்மா அம்மா அம்மா. ஜெயலட்சுமி, 2 பேர் போயிட்டாங்க, எழுந்திரி. எப்படி போயிட்டான். என்னடி இவன் இப்படி கோவப்படுறான்? நடராஜ பையனா சும்மாவா? நல்ல வேலைடி, சரியான நேரத்துல கண்ணடிச்சு ஐடியா கொடுத்த. இல்லனா இந்நேரம் கத்தி எடுத்துக்கிட்டு ஜோதிய குத்துறேன்னு போயிருப்பான். எப்படி ஆண்டாள்னா சும்மாவா?